மொன்ட்ரியலில் வார இறுதியில் வீசிய பலத்த காற்றினால் பவுன்சி காசில் காற்றில் தூக்கி வீசப்பட்டதில் 3 வயது சிறுமியொருவர் உயிரிழந்த சம்பவம் இத்தகைய தற்காலிக விளையாட்டு கட்டமைப்புகளின் பாதுகாப்பு குறித்த பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மொன்ட்ரியலின் தென்மேற்கு பகுதியில் உள்ள லசால் வட்டாரத்தில் உள்ள பூங்கா ஒன்றில் உள்ளூர் தேவாலயம் நடத்திய நிகழ்வின் போது ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றினால் அங்கிருந்த ஒரு பவுன்சி காசில் மற்றும் ஒரு கூடாரம் காற்றில் தூக்கி வீசப்பட்டதில் 11 பேர் காயமடைந்ததோடு 3 வயது சிறுமி உயிரிழந்தார். கியூபெக்கின் காற்று வீச்சு முன்னறிவிப்பு மணிக்கு 38 கிலோமீட்டரை தாண்டினால் இத்தகைய கட்டமைப்புகளை நிறுவவோ இயக்கவோ கூடாது என்று இந்த உபகரணங்களை வாடகைக்கு விடும் நிறுவனத்தின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். சரியாக பொருத்தப்பட்டிருந்தாலும் திடீர் காற்றழுத்தம் இவற்றை நகர்த்தக்கூடும் என்பதால் இந்த வரம்பு மிக முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். பொழுதுபோக்கு பூங்கா ராட்டினங்கள் போலன்றி இத்தகைய காற்றினால் ஊதப்படும் விளையாட்டு கட்டமைப்புகள் கட்டட கட்டுமானங்களை கண்காணிக்கும் மாகாண அமைப்பின் ஒழுங்குமுறை விதிகளின் கீழ் கட்டுப்படுத்தப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.